இறைவன் என்று ஒருவன் இருக்கிறானா? இருந்தான்னா என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறான்? வெளிநாட்டுல இருந்து ஒரு தம்பி வந்திருந்தார். மனைவியுடன் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு. உள்ள போய் ஒரு காப்பியை குடிச்சிட்டு வருவோம். செல்கிறோம். சாலையிலே ஒரு சகோதரி தன் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். வீடு இல்லை, சொந்த வீடு இல்லை. ஒரு 2 சாமி படம், சமயபுரத்து மாரியம்மன் படம். நன்றி சொல்லிக்கொண்டு வணங்கி கொண்டிருக்கிறார். அந்த குழந்தையும் வணங்கிட்டு இருக்கு. என்னம்மான்னு கேட்டேன். அண்ணா, இன்னைக்கு காத்தால பொழுது நல்லா விடிஞ்சது இல்லை, நன்றி சொல்லிட்டு இருக்கேன். உடனே சொன்னேன், இறைவன் இருக்கானா? இருக்கான். இந்த சாலையில் இருப்பவர்கள் என்று சொன்னால் சென்னையை மட்டுமே எடுத்துக்கொள்வோமே, ஒரு 13,500 பேர் சாலையிலே இருக்கிறார்கள். இந்த சாலையில் இருப்பவர்களிலே 80% தலைமுறையாவே சாலையில தான் இருக்காங்க. இப்போ வீடுகள் இல்லையா அப்படின்னு பார்த்தா, அன்சோல்டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சென்னையில் மட்டும் கூகுள் பண்ணி பாருங்களேன். ஒரு 33,500 வீடு சென்னையில் விற்கவே இல்லை, அப்பார்ட்மெண்ட் அப்படியே இருக்கு. செல்வம் இருக்கிறதா? இருக்கிறது. ஆனால் வெல்த் டிஸ்பாரிட்டி என்று சொன்னால், இந்தியாவிலே 1% பெரும்பான்மையான சொத்துக்களை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். முருகன் தான் கருணை புரிய வேண்டும்.